GFC Fibrin infusion. ஸோ என்ன பண்ணுவோம் இந்த ஸ்டெப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து உங்களோட பிளட் எடுப்பாங்க. ஒரு 20 ml அந்த மாதிரி எடுப்பாங்க. அதிலிருந்து பிளாஸ்மா செப்பரேட் பண்ணுவாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ பிளாஸ்மா செப்பரேட் பண்ணி அது கூட நம்ம GFC Fibrin ஆட் பண்ணி உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் GFC Fibrin? வாட் டஸ் இட் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்டெயின்டாக உங்களுக்கு growth ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு இட் இஸ் கோயிங் டு ரிலீஸ் ஃப்ரம் யுவர் ஸ்கேல்ப். ஸோ உங்களோட ஹேர் வந்து நல்லா வளர்றதுக்கும் அதோட நரிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் இது இன்னும் பெட்டராக ஹெல்ப் பண்ணும் தேன் தி நார்மல் PRP, PRF எல்லா ட்ரீட்மெண்ட்ஸை விட இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் உங்களுக்கு. அண்ட் இட் இஸ் மோர் எஃபிஷியன்ட் இன் எவ்ரி வே. அது growth ஃபேக்டர்ஸ் நீங்கள் பேசிஸில் பார்த்தாலும் சரி, ஹவு த நரிஷ்மெண்ட் இஸ் கெட்டிங் ரிலீஸ்டுங்கிறத பார்த்தாலும் சரி, திஸ் இஸ் மோர் எஃபிஷியன்ட். ஸோ அண்ட் த ஃபைனல் ஸ்டெப் வில் பி derma abrasion, where they will use a derma roller to completely make a small abrasions, which again உங்களுக்கு இன்டியூஸ் பண்ணும். என்னன்னா உங்களோட பிளாஸ்மா செக்ரீஷன் இன்டியூஸ் பண்ணும். ஸோ பிளாஸ்மா செக்ரீஷன் இன்டியூஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அகெயின் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் குட் ஹேர் ரீக்ரோத் அண்ட் உங்களுக்கு நிறைய க்ளோஸ்ட் போர்ஸ் இருக்கும். இப்போ உங்களோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் தின்னிங், அதாவது எல்லா இடமுமே ஆக்டிவாக தின்னிங் இருக்குது. ஸோ ஒரு முடி நல்லா இருக்குதுன்னா லைக் சுற்றி உங்களுக்கு ஒரு நிறைய, அதாவது ஒரு 4-5 முடி வந்து உங்களுக்கு தின்னா இருக்குது. ஸோ இன் தட் கண்டிஷன் உங்களுக்கு திஸ் வில் ப்ரொமோட்